ஹலோ கைஸ், வெல்கம் டு வினு மன் கேப். இப்போ நம்ம வந்து பார்ட் 16 அதுதான் கைஸ் பார்க்க போகிறோம். சாப்டருக்குள்ளே போகலாம் கைஸ். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி 2 காலம்ஸ் போடுத்துல வரல கைஸ். அதுலேருந்து தான் வந்து சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ வந்து இருந்துட்டு நினைக்கிறாரு, இந்த மாதிரி ஜிப்ஃபீல் ஃபேமிலி வந்து இந்த மாதிரி கிரிமினலான ஒரு ஆக்டை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நான் வந்து இப்போதைக்கு வெளி உலகத்துக்கு வந்து கொண்டு வரேன்னா வந்து எனக்கு நிறைய எவிடன்ஸ் தேவை. இப்போதைக்கு நான் வந்து இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஆகணும். நான் இப்போ வந்து இந்த விஷயத்தை வெளியில் சொன்னால் எப்படியா இருந்தாலும் அந்த ஜிப்ஃபீல் ஃபேமிலி வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து அது நாங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சொல்லுவாங்க. இவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிகிட்டு இருப்பார் கைஸ். என்ன தான் வந்து ஹீரோ வந்து இது வெளியில் கொண்டு வந்தாலும் இந்த மாதிரி ஜிப்ஃபீல் ஃபேமிலி வந்து இதுக்கும் எங்களுக்கும் வந்து சுத்தமாக சம்மந்தமே இல்லை, இது வந்து என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க மறுக்கத்தான் பார்ப்பாங்களே தவிர்த்து, அதனால் வந்து ஹீரோ வந்து இப்போதைக்கு வந்து இந்த இடத்தையே வந்து நான் அழிச்சிட்றேன். ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஹீரோ அந்த இடத்துல என்ன பண்ணாருமே வந்து அவங்க வந்து அதை கவர் பண்ணத்தான் பார்ப்பாங்க. ஏன்னா இது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ ஹீரோ வந்து இந்த இடத்த அழிக்கிறேன்னு வைங்க. அப்போ வந்து இந்த மாதிரி என்ன நினச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணால் வந்து இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியில் வந்துடும்க்கோசரம் அவங்க வந்து இது வந்து கவர் பண்ணத்தான் ட்ரை பண்ணுவாங்க என்ன பண்ணாலும் சரி. ஏன்னா ஹீரோ வந்து ஏற்கனவே அங்கே இருக்கிற 2 லிவிங் காலம்ஸ் வந்து போட்டு தள்ளிட்டார். அதனால ஹீரோ வந்துட்டு நான் வந்து இதை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ வந்து இந்த மேஜிக்கை வந்து கேஷ் பண்ணுறாரு. ஃபயர் மேஜிக் வந்து கேஷ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஷேடோ மேஜிக் இருக்குது தெரியுமா, அதையும் வந்து 2த்தையும் வந்து மெர்ஜ் பண்ணி இப்போ அதை இம்பேக்ட் வந்து பயங்கரமான ஒரு ஹை லெவலுக்கு வந்து ஹீரோ மாற்றி அந்த இடத்த வந்து வெடிக்க வைக்கிறாரு கிஸ். அந்த இடமே வந்து ஃபுல்லாக அழிஞ்சிரும். நீங்கள் பண்ண விஷயத்துக்கு வந்து நான் வந்து உங்களை வந்து எப்படியா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் ஜிப்ஃபீல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டே இருக்கிறாரு கைஸ். இப்போ அங்கே அப்படியே சீன் கட்டாது. சீன் கட்டாய் அந்த ஹீரோக்கு வந்து இந்த மிஷின் கொடுத்துருப்பாங்களே, இந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆர்டிஃபெக்டை வந்து நீங்கள் திருடிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த 2 சிப்ளிங்ஸ் ஆக்சுவலாக அவள் வந்து சிஸ்டர் தான் கைஸ். நான் வந்து அந்த ஒயிட் ஹேரை வந்து பிரதர் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபீமேல். இந்த மாதிரி 2 சிஸ்டரும் வந்து அடி வாங்க நிலமையில் கீழே இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு சத்தம் கேட்குது, நீங்கள் என்ன தைரியம் தான் இது பண்ணியிருப்பீங்க, இது பண்ணுறதுக்கு உங்களுக்கே கேவலமாக இல்லையா, உங்களோட அத்தாரிட்டி வந்து இப்படி அப்யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் லூனா வந்து போட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க கைஸ் அந்த 2 சிப்ளிங்ஸையும். அவங்க இருந்துட்டு, சிஸ்டர் நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி ஜின்னுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி த்ரோனை வேண்டான்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நாங்கள் ஃபைட் பண்ணி இந்த மாதிரி மெத்தட்ஸ் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து அதை சொல்கிற தகுதியும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த லூனா இருந்துட்டு, நான் வந்து இது ஜின்னை வந்து நீங்கள் போட்டு தருவீங்கன்னா வந்து நான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 ஷாக் ஆயிருங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஜின் வந்து இந்த மிஷினை ஏற்கனவே முடிச்சிட்டான், அது போய் மதர் கட்டியும் வந்து இந்த மிஷினோட இது வந்து சப்மிட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, இப்போ தெரியுதா நான் ஏன் உங்களை போட்டு கேவலமாக இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா உங்களோட அத்தாரிட்டி யூஸ் பண்ணி கூட உங்களால் அவனை ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒயிட் வேல் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு வந்து இதுக்கு மேலே நீங்கள் வந்து சேஃபாக தான் இருந்துக்கணும். ஏன்னா நீங்கள் மற்ற சிப்ளிங்ஸ் மாதிரி ஜின்னை நினச்சி தப்பு பண்ணிடாதீங்க. அவன் இருக்கிறதுலே வந்து மெர்சிஃபுல்லாக வந்து நடந்துக்கவே மாட்டான். அவன் ரொம்ப கொடூரமாக தான் அவனோட எனிமி எல்லாத்தையும் கொல்லுவான். இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு லூனா அங்கே சொல்லிட்டு போயிடுவா கைஸ். ஹீரோ வந்து ஏற்கனவே அங்கே வந்துட்டு போயிரு கைஸ் அந்த மாதிரி சப்மிட் பண்ணுறக்கு. இப்போ அடுத்த சீனில் வந்து இந்த ஒயிட் வெல் இருக்கார்ல கைஸ், அவளோட ரூமில் தான் காட்டுறாங்க. அந்த மாதிரி அந்த அவளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு பர்சனல் மெய்டு வந்து இருந்துட்டு, நீங்கள் வந்து இப்படி வந்தோடனேயுமே வந்து அங்கே உங்களோட 2 சிப்ளிங்ஸை போட்டு நீங்கள் அடிப்பீங்கன்னு நான் நினச்சும் கூட பார்க்கல யங் லேடி அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் என்ன பண்ணுறது, என்னோடய தம்பி வந்து இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து அத்தாரிட்டி வந்து தேவையில்லாமல் அப்யூஸ் பண்ணுறாங்க ஒருத்தவங்களை கொல்றதுக்கோசரம், அதனால் வந்து என்னால் அது ஏற்றுக்க முடியல, அதனால தான் போய் நான் இந்த மாதிரி பண்ணேன். சரி அதை விடு, நான் இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்ன விஷயம் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி யங் மாஸ்டர் வந்து அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணப்போ வந்து இப்போ நீங்கள் 2 பேர்த்தையும் தாக்குனீங்களா, அந்த சிப்ளிங்ஸ் வந்து இன்டர்மீடியட் ட்ரைனிங்கில் இருந்தாங்க, அதனால் வந்து அது அவங்களா இருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு புரிஞ்சுது அப்படின்னா வந்து அதில் பாதி பேர் வந்து இன்டர்மீடியட் ட்ரைனிங்கில் தான் இருந்தாங்க, அப்போ அதில் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர்த்த வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜோஸா, அதுக்கு கீழே அவனுக்கு அடுத்து இருக்கிற ஒரு ஒயிட் ஹேர் மேலு, அதுக்கப்புறம் வந்து ஒரு யங் லேடி, அப்புறம் ஹீரோக்கிட்டேருந்து ஒரு ஸ்வாடை வாங்க சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்கள்ல, ஹீரோ கூட என்னோடய 2 பிரதர்ஸோட ஸ்வாட் எனக்கு வேணும்னு சொல்லி சொன்னார்ல அவங்க,
அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு இந்த மாதிரி லேடி நம்ம வந்து அந்த ரெண்டு சிப்ளிங்ஸையும் வந்து எங்களால் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும், ஆனால் டாப்பில் இருக்கிற 3 பேர்த்த வந்து என்னால் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும், ஏன்னா இப்போ அவங்க தான் இருக்கலையே வந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறாங்க இந்த கிளான்லேயே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா கைஸ். சொல்லிகிட்டே வந்து சரி நீ இது பாரு, எவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அவள் வந்து அவளோட மெய்டுக்கிட்ட சொல்லிட்டு இருப்பா கைஸ். இப்போ சீன் வந்து அங்கே கட்டாது கைஸ். ஹீரோ வந்து அவரோட ரூமுக்கு போகிறார். ரூமுக்கு போனோடனே கில்லி பிளாக் ட்ராகன் நான் வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொன்னோன்னே வந்து எங்கள் மாஸ்டர் நீங்கள் வந்துட்டிங்களா, நான் வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த மிஷினில் ஆயிரும், இந்த மிஷினில் ஏதாவது உங்களுக்கு ஆச்சுன்னா வந்து நான் வந்து அவங்கள சும்மா விட மாட்டேன், நான் வந்து அவங்கள வந்து பழி வாங்குறதுக்கெல்லாம் ஒரு திட்டம் போட்டு வச்சுருந்தேன் எங்கள் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு எனக்கு எதுவும் ஆகலை கில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு நான் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன், இது என்னென்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த கோலமோட ஹார்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துருப்பார் கைஸ். அந்த ஹார்ட் வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருப்பார். அந்த பாட்டிலில் எடுத்து அப்படியே அந்த டேபிள் மேலே வச்சோன்னே அந்த பூனைக்குட்டி பார்த்துட்டு இது லிவிங் கோலமோட ஹார்ட்டு தானே, இது எப்படி உனக்கு கிடச்சது ஜின் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நான் அந்த மிஷினுக்கு போகும்போது அங்கே இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடந்தது, அதை வந்து நான் பார்த்தேன், அதனால தான் வந்து நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன் ப்ரூஃபாக இருக்கட்டும்னு சொல்லி அப்படின்னு சொல்லும்போது அந்த பூனைக்குட்டி வந்துட்டு நினைக்கிது கேஸ். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஜெயிண்ட் ஆர்டிஃபேக்டை வந்து இந்த மாதிரி பூனைக்குட்டி அழிச்சிருக்கும்ல, அதனால வந்து முதல்ல இந்த ஆர்டிஃபேக்ட்டு இதுக்கப்புறம் இந்த லிவிங் கோலம் அவங்க என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஜிப்ஃபீல்ட் ஃபேமிலி, நான் வந்து இது கூடி சீக்கிரத்தில் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பூனைக்குட்டி நினச்சிட்டு அப்போ இதை வந்து ஜிப்ஃபீல்ட் ஃபேமிலி தானே பண்ணியிருக்குதுச்சின்னு அப்படி சொல்லும்போது ஹீரோன்ட்டு ஆமாம் இது வந்து ஜிப்ஃபீல்ட் ஃபேமிலி தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பூனைக்குட்டி வந்துட்டு ஜின் நீ வந்து இந்த மிஷினை முடிச்சு இந்த செலிப்ரேட் பண்ணுவீங்களே அந்த செலிப்ரேஷனுக்கு அப்புறம் உன்னோட நேரத்தை வந்து கொஞ்சம் ஒதுக்கு, நம்ம வந்து இதை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு கண்டிப்பாக பிளாக் ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறாரு. இந்த மாதிரி பிளாக் ட்ராகன் என் பக்கம் இருக்கும்போது நான் வந்து இது இன்வெஸ்டிகேட் பண்ணி எப்படியா இருந்தாலும் அந்த ஆர்டிஃபேக்ட், அதாவது ஹீரோட பாஸ்ட் லைஃப்பில் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ஆஃப் மானான்னு ஒரு ஆர்டிஃபேக்ட் பற்றி போன பாட்டில் சொன்னேன் இல்லைங்க, லிமிட்லெஸ் மானா, அதையும் வந்து இது எப்படியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த பிளாக் ட்ராகனுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ சீன் அப்படியே அங்கே கட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த அயன் பாலை அடித்து ட்ரைனிங் பண்ணிட்டுருக்கும்போது இந்த மாதிரி எல்ட்ரு வந்து இருந்துட்டு ஜின் நீ வந்து இது வரைக்கும் பண்ணினது போதும், நீ இனிமேல் வந்து இந்த மாதிரி பால் வச்சு ட்ரைனிங் பண்ணுறக்கு வர வேண்டாம், உன்னோட மற்ற சிப்ளிங்ஸ் வந்தால் போதும், நீ வந்து அதை வந்து பர்ஃபெக்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் இருந்துட்டு அவன் அந்த பிளாக் ஹேர்ன்ட்டு நான் இவன் மேலே ரொம்ப ஜெலஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கைஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிச்சு, நின்று நாளைக்கு வந்து உன்னோட அப்பா வந்து வந்துடுவார், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேட்ரியாக்கு வந்து வந்துடுவார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் இருந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்பா வர்றாரா, அப்போ என்னமோ விஷயம் இருக்குது, அவர் ரொம்ப சீக்கிரமாக வர்றாரு நம்ம நினச்சது வாடையே, ஒருவேளை இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஹீரோ வந்து இந்த நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் எப்படி ஒரு மன்னனுக்கு வந்து திக் விஜயம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதோ அதே மாதிரி அந்த கிளான்லேயும் ஒன்று இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி சோலோவாக போய் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அவரோட பவர்ஸை வந்து ப்ரூஃப் பண்ணி அவரோட ஒர்த்தை வந்து ப்ரூஃப் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி மிஷின் கொடுக்குற ரோலுக்கே வந்து ஹீரோ செலக்ட் ஆக முடியும் கைஸ். அந்த மாதிரி பண்ணணுன்னா அதுக்கப்புறம் அதனால ரீசன் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஹீரோ வந்து இந்த மாதிரி தனியாக சுற்றி இருக்கிற உலகத்தை போய் சுற்றி பார்த்துட்டு இந்த மாதிரி கிளான்லேருந்து வந்தோடனே காட்டிக்கக்கூடாது கைஸ். இந்த மாதிரி காட்டாமல் ஹீரோ வந்து தனியாலாம் நின்று அவரோட ஒர்த்தினஸை ப்ரூஃப் பண்ணிவிட்டு திருப்ப அந்த கிளானுக்கு வரும்போது தான் ஹீரோவுக்கு வந்து அந்த இது கிடைக்கும் கைஸ், அந்த ஜாப் கிடைக்கும், இந்த மாதிரி மிஷின் கொடுக்குற ஜாப். எப்படி ஹீரோவோட சிப்ளிங்ஸ் வந்து மிஷின் கொடுக்குறாங்க ஹீரோவுக்கு, அந்த ஜாப் வந்து அப்புறம் தான் ஹீரோவுக்கு கிடைக்கும். ஹீரோ வந்துட்டு மனசில் நினைக்கிறாரு இது மட்டும் எனக்கு கிடச்சிதுன்னா வந்து நான் என்னோடய 3 பவர்ஸையும் வந்து என் இஷ்டத்துக்கு வந்து வளர்த்துக்கிட்டே போகலாம், என்னை வந்து யார் கண்காணிக்கிறதுக்கு வந்து இருக்க மாட்டாங்க, நானும் அதைத்தான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் கைஸ். இப்போ சீன் கட்டாயி இந்த மாதிரி பேட்ரியாக்கு வந்து அவரோட படையோடு வந்து அங்கே வந்துட்டுருப்பார் கைஸ். வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு நான் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த மாதிரி கேசலுக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கல, யங்கஸ்ட் வந்து சின்ன வயசுலேயே வந்து ஒரு மாதிரி யூனிக்காக தான் இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த கார்டு இருந்துட்டு எனக்கு யங் மாஸ்டர் வந்து சின்ன வயசுலேயே தெரியும் பேட்ரியாக் இந்த மாதிரி அவர் வந்து சாதாரணமான ஆள் இல்லைன்னு, ஏன்னா வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒயிட் வாரியவே வந்து சிங்கிளால் வந்து தோக்கடிச்சிருக்கிறாரு, இதை வந்து நீங்கள் நம்புறீங்களா பேட்ரியாக்குன்னு அப்படின்னு கேட்கும்போது பேட்ரியாக்கு இருந்துட்டு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே வந்து அப்படியே அந்த கேஸ்டலோட கேட்டுக்கு முன்னாடி வந்துடுவாங்க கைஸ். வந்தோடனே வந்து அவரோட ஒய்ஃபு அப்புறம் ஒயிட் வேல் எல்லாருமே வந்து அவங்க அப்பாவை வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு நின்றுட்டுருப்பாங்க. பேட்ரியாக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் சீங்கிற ஒரு இடத்துல வந்து மான்ஸ்டர் வேட்டையாடி ட்ரைனிங் பண்ணிகிட்ருப்பார் கைஸ்.
இப்போ வந்து அவர் வந்து அந்த இடத்துலயே இருக்க மாட்டார். அவர் வந்து இது பல வருஷமாக பண்ணிகிட்ருப்பார். பண்ணி டெமிகார்டோட ஸ்டேட்டை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணிகிட்ருப்பார் கைஸ். அதனால தான் வந்து அவர் வந்து இப்போதைக்கு வந்து அந்த கேசல் இல்லை. அப்படி வந்தோடனே வந்து எல்லோரும் இருந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணோடனே பேட்ரியாக் இருந்துட்டு அவர் ஒய்ஃப் பார்த்துட்டு, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு நிறைய ஒர்க் இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா, அதாவது அந்த மதர் கைஸ், அவர் இருந்துட்டு, இல்லை எனக்கு வந்து அந்தளவுக்கு ஒர்க்கு கிடையாது, ஏன்னா இந்த மாதிரி ஜோஸா வந்து எல்லாத்தையுமே வந்து என்னோடய பொறுப்புலேருந்து எல்லாத்தையுமே வந்து அவன் முடிச்சிட்டான் எனக்கு பதிலாக அப்படின்னு சொல்லும்போது இந்த பேட்ரியாக் இருந்துட்டு, ஓ இந்த மாதிரி இது வேலையை முடிக்கிறதுக்கு நான் இங்கேருந்து வரல, நீ அப்போ வந்து இவன் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத வேலை தான் பண்ணிகிட்ருக்கான், அவன் வந்து ட்ரெயின் பண்ணி உருப்படியாக அந்த விஷயமும் பண்ணல, இவனுக்கு வந்து அந்தளவுக்கு பவர் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நினைக்கிறாரு கைஸ். ஆக்சுவலாக வந்து ஜோஸா, அதாவது அந்த சீனியர் பிரதர், அவனை வந்து இவங்க அப்பாவுக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்காது கைஸ். அவனோட ஸ்கீமிங், அவனோட இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா இருந்துட்டு, இந்த மாதிரி செலிப்ரேட் வர்ற கிளானெல்லாம் வந்து இந்த மாதிரி என்னோடய சன்னுக்காக வரல, அவங்கெல்லாம் வந்து எனக்கொசரம் தான் வர்றாங்க, நான் வந்து இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி அந்தளவுக்கு என்னோடய பவரை வந்து இதில் அந்தளவுக்கு விதைச்சி வச்சுருக்கிறேன் அந்த ஓல்டுக்கே, அதனால் வந்து என்னை வந்து எப்படியாவது என்னோடய கால் நக்கியாவது என்னோடய ஃபேவரை வந்து அவங்க வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு தான் அத்தனை பேர் வர்றாங்க, சரி நான் இப்போ இந்த மாதிரி போய் யங்கஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்ரியாக்கு வந்து அங்கேருந்து போயிடுவார் கைஸ். அப்படி போகும்போது அவனோட பிரதர்ஸை பார்த்துட்டு, அதாவது அங்கே ஹீரோவை அங்கே தான் நின்றுட்டுருக்கும்போது அவர்கிட்ட வந்து இந்த பிரதர்ஸோட ஸ்வாட் இருக்குமில்ல, இந்த மாதிரி மிஷினை கம்ப்ளீட் பண்ணால் நான் வந்து இந்த ஸ்வாட் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா இருந்துட்டு அதை பார்த்துட்டு அந்த 2 பிரதர்ஸ் கிட்ட வந்து, நான் வந்து உங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்து எடுக்க சொன்ன ஸ்வாட் வந்து ஏன் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவன் வந்து அவன் வந்து எங்கிட்ட இருந்து அதை வாங்கிட்டான், எங்ககிட்ட வந்து அவன் வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தான், இந்த மாதிரி மிஷினை முடித்தா வந்து அந்த ஸ்வாடு வந்து நாங்கள் கொடுத்துட்றோன்னு சொல்லி அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்துட்டு அதை கேட்டுட்டு வந்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு வந்து, நீ ஏன் அவன் தம்பிகிட்ட இருந்து அது திரும்ப வாங்க முயற்சி பண்ணக்கூடாது, ஆனால் அவன் தம்பி வந்து ரொம்ப ஸ்கீமிங்காக இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுவார். உள்ளே போனதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து, இதுதான் நீ ஃபஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்ணுற பேனிக்யூட், அதாவது நீ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நீ அட்டன் பண்ணுற செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஜின்னுன்ட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு கைஸ். போன லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸே கிடச்சிருக்காது, அதாவது ஃபேமிலி மூலமாக போன லைஃப் வந்து அவங்களோட ஹீரோவோட மாஸ்டர் மூலமாக அந்த மெஜிஷியன் மூலமாக வந்து இவர் வந்து அட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடச்சிருக்கும், ஆனால் ஃபேமிலி மூலமாக கிடையாது. போன லைஃப்பில் வந்து ஹீரோ ஒளிஞ்சு தான் வந்து இந்த செலிப்ரேஷனையும் வந்து அட்டன் பண்ணியிருப்பார் கைஸ். அப்படி அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா இருந்துட்டு, இந்த மாதிரி செலிப்ரேஷனுக்கு எத்தனை கிளான் வராங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஒரு 1000 கிளான் வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்துட்டு, ஏன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா இருந்துட்டு, போன தடவை 800 தான் வந்தாங்க, இந்த தடவை வந்து 200 ஜாஸ்தியாக இருக்குது, ஏன்னு தெரியுமா, இந்த மாதிரி நான் வந்து என்னோடய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்னோடய ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஒரு பார்ட்டை வந்து நான் இந்த உலகத்துக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன், என்னை வந்து என்கிட்ட இருக்கிற ஃபேவர் வாங்குறத இப்போ நிறைய கிளான்ஸ் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, எனக்கு அது தெரியும், இந்த மாதிரி வந்து மற்ற கிளானோட வீக்னஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது, இந்த மாதிரி நான் ஆர்டிஃபேக்ட் வாங்கினதெல்லாம் வந்து ஒரு கிளானோட யங் லேடி வந்து அது கேம்பிளிங் பண்ணி அதை தோற்றுருப்பா, அதனால தான் வந்து நான் அந்த ஆர்டிஃபேக்ட் வந்து அந்த ஜிப்ஃபீல்ட் ஃபேமிலிகிட்டேருந்து திருடிட்டு வந்தேன், இந்த மாதிரி அசாசின் பண்ணேன், இந்த மாதிரி மெத்தடெல்லாம் இந்த மாதிரி அடுத்த கிளானோட வீக்னஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது, அதனால் வந்து எப்படி இருந்தாலும் வந்து அவங்க வந்து நமக்கு கீழே தான் இருக்கணும், ஒருவேளை இந்த நீங்கள் இல்லாத டைமில் வந்து இந்த மாதிரி நம்மளோட கிளான் வந்து கீழ்த்தரமான நிலைமைக்கு போகலாம், நம்ம கிளானோட பலம் வந்து குறையும், நல்லாவே குறையும், அப்போ வந்து இந்த மாதிரி ஜிப்ஃபீல்ட் ஃபேமிலி வந்து டாப்புக்கு போனாங்கன்னா நான் வந்து யோசிக்காமல் இந்த கிளானை விட்டு வெளியில் வந்துடுவேன், ஏன்னா இந்த மாதிரி வீக்னஸான கிளானில் வந்து நான் இருக்க மாட்டேன், ஆனால் நான் வந்து இதுக்கான சும்மா விட மாட்டேன், நான் வந்து எப்படியாவது ஜிப்ஃபீல்ட் ஃபேமிலி வந்து ரிவெஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பார் கைஸ். அதுக்கு அவங்க அப்பா வந்துட்டு, இந்த மாதிரி நீ ரிவெஞ்ச் பண்ணணுன்னா நீ அதுக்கு மேலே உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பார். சொல்லிகிட்டே வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து என் முன்னாடியே வந்து இந்த மாதிரி கிளான் வந்து நான் இல்லைன்னா பவர் கம்மியாயிரும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிளானை விட்டு தனியாக பிரிஞ்சு போயிடும்னு யாரும் சொன்னது கிடையாது, நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க ரெஜின் உன்னோட மற்ற சிப்ளிங்ஸை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு நினைக்கிறாரு கைஸ். அதுக்கப்புறம் அவங்க அப்பா நினச்சிட்டுருக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேருமே வந்து இப்படி மாறி அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயமெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்க போகுது, நான் இல்லைனா வந்து இந்த மாதிரி கிளானோட மவுஸே போயிடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு வந்து ஒரு பட்லர் வந்துட்டு, இந்த மாதிரி பேட்ரியாக் நம்ம வந்து இன்விடேஷனே பண்ணாமல் ஒரு கிளான் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது பேட்ரியாக் வந்துட்டு இன்விடேஷனே பண்ணாமல் ஒரு கிளான் வந்திருக்கா, யாராக இருக்கோ அப்படின்னு சொல்லும்போது தான் 2 பேரும் திங்க் பண்ணுறாங்க, இது வந்து ஜிப்ஃபீல்ட் ஃபேமிலியா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஜிப்ஃபீல்ட் ஃபேமிலி வந்து வந்திருக்குங்க. இதோட வந்து இந்த பார்ட் 16 வந்து முடியுது. லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் பாய்.